யாருமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 BL ட்ராமா ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். அம்மா நேம் டீமன்ஸ் டெவில்ஸ் வார் ஆஃப் லவ் பார்ட் 9. ஆர்மிஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஆரம் அந்த இடத்துக்கு போயிருப்பார்ல, அதான் முள்ளாக இருக்குமே ரொம்ப. ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப போயிட்டே இருக்காரு. ஆக்சுவலி அவன் பறவை மாதிரி மாறி போயிருப்பான், அதனால் அது ஈஸியாக இருந்திருக்கும். ஆரம் நார்மலாக போகிறார் இல்லையா, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்பவே முள்ளாக இருக்கும்ல, அது கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அப்படி இருக்கும். அந்த இதுக்குள்ளேயும் நம்ம ஆரம் எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காரா. நம்ம ஆரம் போக போக அது திருப்பி வளருது. அட் சேம் டைம் அவன் இருக்கால அந்த கசின், அவனுமே வரானா. பட் அந்த முள்ள அவர் குத்துறது தாங்க முடியல. இவனே போயிட்டான், என்னால் போக முடியாதா, எனக்கு அந்த ஏஞ்சல் வேணும், கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே போயேதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுமே வந்துட்டுருக்கான். ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கானா. ஆரம் வந்துட்டு பேசாமல் வாய் மூடிட்டு வாடா அப்படின்றாரு. நீ என்னதான் முன்னாடி போனாலும் அந்த ஏஞ்சல் எனக்கு தான், ஏன்னா எனக்கு அந்த ஏஞ்சலை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பாரு நீ ஒரு மூலையில் உட்காந்து அழ போகிற அப்படின்றாங்களா. ஆரம்க்கு ரொம்ப கோவுது. ஸோ வேகம் போயிட்டுருக்காரா. அண்ட் தென் கரெக்டாக நம்ம ஆரம் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு டாஸ்க் இருக்குது, அதுதான் ஃபைனலே. ஆரம் வந்துட்டு அதை பார்க்குறாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவள் அப்படியே பார்க்க நம்ம ஆரமோட சிஸ்டர் மாதிரியே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மூணுக்கு நடுவில் வந்து நிற்கிறாளா. இதை பார்த்த உடனேயே ஹேய் வயன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே இருக்க மற்றவங்களுமே கன்ஃபியூஸ்டு. என்னடா நம்ம தங்கச்சி அங்கே இருக்காளே, ஜெஹோ பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, ஏன்னா இவ 2 இடத்துல நிற்கிறா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அப்பா என்னப்பா என்ன மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி. அவள் வேற யாரும் இல்லை, அவள் தான் என்னோட தங்கச்சி. இன்னும் சொல்ல போனால் அந்த டீமன் சொல்லிட்டு உள்ளே இருக்குல்ல, அந்த டீமன் வேற யாரும் இல்லை, என்னோட அண்ணா தான். அப்புறம் அந்த பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, உன்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட தங்கச்சி. அவள் அப்படிதான் பார்க்க ஒன்று மாதிரியே இருப்பாம்மா அப்படின்றாங்களா. அப்போ அம்மா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன் எங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை, ஏன்னா அவள் அப்படிதான் எங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அதனால தான் நாங்கள் அவளை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்களாம்மா. இல்லை, அவள் இறந்து போயிட்டா. அப்புறம் அங்கே இருக்குல்ல, அது வந்து வெறும் இல்யூஷன் தான். அந்த இல்யூஷனை அவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் ப்ரோக் அடிக்கணும். என்னம்மா இல்யூஷன், நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்ல வராரு. அது வேற ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கானே என் அண்ணன், அவனுக்கு அந்த பொண்ணு இன்னும் இருக்கதான் நினச்சுமே அந்த இடத்துக்குள்ளே இருந்துட்டுருக்கான். அவன் ஆக்சுவலி இன்னுமே உயிரோடு தான் இருக்கான். அவன் நினப்பிலேயே அங்கே இருக்கான். இன்னுமே அந்த மூன் பக்கத்தில் அவள் இருக்க மாதிரி. அவன் அங்கேருந்து அவளை பார்த்துட்டே இருப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, ரிங்கும் அப்படி இருக்கா. கடைசியில் அந்த மூன் தான் அந்த டீமனாக நினச்சிட்டு அவன் அப்படி பார்த்துட்ருக்கான். அவனோட இல்யூஷன் தாம்மா இது வரும் அப்படின்றாங்களா. அப்போ உண்மையாலுமே அவங்க இல்லையா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஆரம் வந்து பார்க்குறாங்க, நம்ம சிஸ்டர்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த கசினுமே வராங்க. டே என்னடா என் அத்தை பொண்ணு இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. ஸோ அவனே இருடா, எனக்கே அதான் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது கரெக்டாக இவன் என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போயிட்டு நீ எங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி வேகமாக போயிட்டு அந்த பொண்ணோட கையை டச் பண்ணுறான். இதனால் அந்த டீமனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அது எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாம் வருவீங்களா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி அந்த இடத்துல வச்சுருக்கேன், எப்படி அவளை நீங்கள் தொட வரலான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் வந்து அப்படியே அவனை அடித்து போட்டுருது. அவன் அப்படியே முழிச்சிட்ருக்கான். நான் என்ன பண்ணேன், அவன் நினச்சிட்டு தானே வந்து தொட்டேன், அப்போ இது அவ கிடையாதா அப்படின்ற மாதிரி. ஆரம் அப்போ தான் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பட் அந்த பொண்ணோட லெஃப்ட் சைடில் மச்சமே இருக்காது, பட் இந்த பொண்ணுக்கு இருக்கா. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்றாரு இவன் என் தங்கச்சி இல்லை அப்படின்றத. அப்போ இங்கே என்ன தான் நடக்குது, ஆனால் இந்த பொண்ணு அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்காளே அப்படிங்கும்போது ஆரம்க்கு ஒரு ஐடியா வருது. ஓ, அப்போது அந்த டீமன்ட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி. அந்த டீமன் முழிக்குது, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி. இவ பார்க்க அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேசுகிறாரா. அந்த டீமன் ரொம்ப கோவப்படுது, ஏன்னா இவ உன் தங்கச்சி மாதிரி இருக்காளா. இல்லை இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள்,
என் தங்கச்சி இப்படி தான் இருப்பா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது வெறும் இல்யூஷன் தான் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரா? என்ன இல்யூஷனா? எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னோட ஆசை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இல்யூஷன் சொல்லுவ? ஆமாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அப்போவே அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டானே. அப்போயே அவனுக்கு மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இவன் பார்க்க அப்படியே என் தங்கச்சி மாதிரி இருக்கா. பொய் சொல்லாத, இவ ஒன்றும் உன் தங்கச்சி மாதிரி கிடையாது. இவளை மாதிரி வேணாலும் உன் தங்கச்சி இருக்கலாம். ஆனால் இவ மாதிரி ஒரு அன்பான பொண்ணு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லுதா? நீங்கள் சொல்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் அவங்க அப்போவே இறந்து போயிட்டாங்க. நீங்கள் தான் இன்னுமே அவங்களோட நினப்புக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே இருக்கீங்க. நான் வேணா அவங்கக்கிட்ட ஒன்று காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு? நீங்கள் அதை டீமன் உயிரோடு இருக்குன்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உயிரோடு இருக்காங்கன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு ஸ்வாடு மாதிரி வச்சுருக்காரு நம்ம ஆரம். அந்த ஸ்வாடை எடுத்து அந்த டீமன் பக்கத்துலேயே போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டை விடு விடு அப்படின்றாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க உண்மையிலுமே அந்த இடத்துல இருந்தால் தற்காப்புக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அந்த ஸ்வாடை எடுத்து அப்படியே கட் பண்ணிடுறாங்களா? தலை அப்படியே துண்டா விழுந்தது. பட் இதெல்லாம் இல்யூஷன் தானே. ஸோ அப்படியே அந்த இடத்துல காணாமல் போயிடுது. இதை பார்த்துட்டு அந்த டீமன் ரொம்ப அழுவ ஆரம்பிக்குது. எப்படி நீ என் கேர்ள் ஃப்ரெண்டை கொள்ளலாம், என் கேர்ள் ஃப்ரெண்டை கொள்ளலான்னு சொல்லிட்டு ஆரமாக அடிக்கிறதுக்காக வருது. இந்த இடத்துல ஆரமோட ஃப்ரெண்டுமே தடுக்க வராரு. அவனை விடுங்க, நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு ரிங் வச்சுருக்கீங்களே, அந்த ரிங்கை எடுக்கிறதுக்காக தான் நானும் ஆரமும் இங்கே வந்தோம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வச்சுருக்க லவ்னால நீங்கள் அந்த ரிங்கை வச்சுருந்தீங்க. ஆனால் கடைசியில் அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால தான் உங்களால் அந்த ரிங்கை கொடுக்க முடியல. இன்னுமே அந்த ரிங் உங்கள் கையில் தானே இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களா? இதை பார்த்துட்டு அந்த டீமன் அப்போ தான் பார்க்குது, அந்த டீமனோட கையிலையுமே அந்த ரிங் இருக்குது. ஸோ இப்போ ஆரம் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போது நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். எவ்வளோ வருஷமாக நீங்கள் இதுக்குள்ளேயே அடப்பட்டுருக்கலான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமாவது வெளியே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? அதான் சொன்னேனே, அவங்க அப்போவே இறந்து போயிட்டாங்கன்னு. நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் தான் அவரோட பவர் வச்சா அப்படியே அந்த டீமனை தூக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடமே ஒரு குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ளே தான் நீங்கள் இவ்வளோ நாளாக அடப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு இன்னுமே அந்த ரிங்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் 2 பேருமே இந்த ரிங்காக தான் வந்தீங்களா? சரி, அந்த லக்கியான பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் ஏன் இங்கேயே நின்று பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? வாங்க அவனை பார்க்கவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு அவரோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பார்க்குறாங்களா? அண்ணா, நீ இவ்வளோ வருஷமாக அங்கேயே இருந்த, இப்போ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா அப்படின்றாங்க. அப்போ அண்ணா தம்பி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்களா? இதை பார்த்துட்டு ஆரவை பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க அப்பா. ஏன்னா ஆரமால தானே வெளியே வந்திருப்பாங்க. அப்புறம் சுகாவையும் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னா, சுகா தானே இந்த பிளானை போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் இப்போ அந்த அண்ணா வந்ததுக்கப்புறம் சரி, அந்த லக்கி பர்சன் யாருன்னு நான் பார்க்கலாமா? எந்த டீமன், அவன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்களா? என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் லவ் பண்ணுற பர்சன் டீமன் கிடையாது அப்படின்றாங்களா? அப்போ என்ன மனுஷனா? இல்லை, மனுஷனுமே கிடையாது. அப்போ வேறு யார்? ஏஞ்சல்ஸ் மட்டும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிடாதீங்க அப்படின்றாங்களா? நீங்கள் சொல்ல வந்தது உண்மைதான், சொன்னது உண்மைதான் அப்படின்றாங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது ஒரு ஏஞ்சலை அப்படின்றாங்களா? அதுக்கு அந்த கசின்ட்டு இல்லை நான் தான் அந்த ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவன் பொய் சொல்கிறான், எனக்கு தான் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா? அப்படியா? ஆனால் அந்த ஏஞ்சல் இருக்காங்கல்ல, அது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே 4 ஏஞ்சல் இருக்கா? இங்கே 4 பேர் இருக்காங்களே, ஆரம் உனக்கு 4 பேரையுமே பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பெரியப்பா இல்லை எனக்கு அவனை ஒன்றும் பிடிக்கல அப்படின்றாங்களா? அப்போ கரெக்டாக ஜின்னே முன்னாடி வராரு. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க பெரியப்பா இருக்காங்களா, அவரு தான் முடிவு பண்ணுறாரு. நீங்கள் 2 பேருமே அந்த பையனை லவ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் அப்படின்றாங்களா? ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்குமே அவனை பிடிச்சிருக்கு. பட் அவன் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருமே இல்லை அப்படின்றாங்களா? அப்போ நீங்கள் வரீங்க. இங்கே பாருங்க, அந்த ஜின்னுக்கு என்னோட பிரதரை தான் ரொம்ப பிடிக்கும். பட் அவன் வேணும்னே ஜின்னை ஆரம் கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறான். இது சரி கிடையாது அப்படின்றாங்களா? அப்போது திடீர்னு
அந்த பெரியப்பா இருக்கார்ல, அவருக்கு அவரோடது வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அவருக்கு ஒன் சைடாக மட்டும்தான் பிடிச்சிருக்கும். பட் அந்த பொண்ணுக்கு அந்த பர்சனை தானே பிடிச்சிருக்கும். அதனால் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், இந்தோ இவ சொன்னது உண்மைதான். அப்புறம் நீதானா அவ? நீ அப்படியே பார்க்க என்னோட லவ்வர் மாதிரியே இருக்க அப்படின்றாங்களா. அட போங்க பெரியப்பா, நான் ஒன்றும் அவங்க மாதிரி கிடையாது, அவங்க தான் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றீங்களா. ஏதோ ஒன்று அப்படின்னு சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போது கரெக்டாக ஜின்னு வராரு. நான் சொல்கிறேன் எனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நான் இவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. ஆனால் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு தான். பட் இருந்தாலும் நான் இங்கேவே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அந்த வேர்ல்டுக்கு போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது என்னோடய பிரதர்ஸையாவது அந்த வேர்ல்டுக்கு நீங்கள் அமுச்சு வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. செம்மையாக கோவம் வருது சுகாவுக்கு. கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா இது நான் எடுத்த ரூல்ஸ், நான் என்னோடய விதிப்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ பெரியப்பா பார்க்குறாரு, இது யார் அப்படின்ற மாதிரி. இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஜேகேக்கும் விட தோடலையா. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம் என் அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான், இந்த ஏஞ்சல்ஸ்லாம் இங்கே தான் இருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி கத்துறாரா. சாரி, இந்த பையன் யார் அப்படின்றாங்க. இவன் தான் அவங்களோட தம்பி, 3வது பையன். எனக்கு மொத்தம் 4 பசங்க அண்ணா அப்படின்றாங்களா. பாரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. சரி, இப்போ என்னதான் முடிவு பண்ணலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ரூல். அந்த ஜின்னு இருக்கானே அவன் ஆரம்பம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அப்புறம் ஜின்னுக்குமே ஆரம்பம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஆரம்புக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில ஜின்னுக்கு. அப்போ என் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுமே ஓகே இங்கே இருக்கலாம் அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இருக்க இவங்க நான் 3 பேர்த்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஜிமின் மட்டும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். அண்ணா அப்பா அப்பா அப்படின்னு சொல்ல வரும்போதே டக்குன்னு ஜேஹோப் கையை பிடிச்சிக்கிறாரா. அதனால் எதுவுமே சொல்லாமல் விட்டுடுறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த மேரேஜ் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. நம்ம சுகா தான் அறிவிக்கிறாரு. என்னோடய பிரதருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பெரியப்பா இங்கே வந்திருக்காரு. ஸோ அதுக்காக செலப்ரேஷன் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா. அப்புறம் சுகா அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் தென் ஜின்னுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஆரம்ப பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆரம் பார்க்குறாரு. உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களோட வேர்ல்டே இருக்கணும்னா எப்படி? எங்களோட ஏஞ்சல் வேர்ல்ட்லையும் ஒரு கிங் இருக்கணும் இல்லையா? நானே இங்கே இருந்தேன்னா அப்புறம் அங்கே யார் ஆட்சி செய்வா? அங்கே நாங்கள் 4 பசங்க தான். இப்போ நீங்கள் எப்படி இங்கே 4 பசங்க, உங்களில் ஒருத்தர் சுகா வந்துட்டு இந்த கிங்காக இருக்காங்க. அது மாதிரி தானே என்னோட இடத்துல நான் இருப்பேன். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நான் எப்படி அங்கே போவேன்? அப்போ அங்கே போவேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நாங்கள் தான் உங்களை 4 பேர்த்தையும் இங்கே கடத்திட்டு வந்துட்டோமே. ஸோ இனிமேல் உங்களால் அங்கே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இதனால ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆரம் புரிஞ்சுக்கிறாரு. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், ஜிமின்க்கு இங்கே இருக்க பிடிக்கல தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போது ஜிமின் வந்துட்டு வராங்க. ஆமாம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் போகணும். வேணும்னா ஜிமினாவை உங்களோட வேர்ல்டுக்கு அமுச்சு வச்சிடவா அப்படின்றாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜிமினாவை அனுப்புகிறாங்கன்னு சொல்லதும் அப்போது ஜின்னு சொல்கிறாரு, அவன் மட்டும் எப்படி பண்ணுவான்? இங்கே நீங்கள் 4 பிரதர்ஸ் இருக்கீங்க. இப்போது சுகாக்கு ஒன்றுனா நீ ஆலோசகராக இருக்க, படைத்தளபதியாக அவங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி தானே ஜிமினுக்கும் வேணும். எப்படி உன்னோட 3 பிரதர்ஸையும் அனுப்ப சொல்கிறியா? கண்டிப்பாக முடியாதே. சரி, அட்லீஸ்ட் அவன் கூட ஒருத்தரையாவது அனுப்பிச்சு வை அப்படின்றாங்களா. பட் இங்கே வீக்கும் சுத்தமாக அங்கே போகிறதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ரீசன் ஜேகே இருக்காரு. அதே மாதிரி தான் ஜேஹோப்புக்கும் வயனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா. அதனால் அவருமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. அப்போது ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் நீ மட்டும்தான் போகணும் அப்படின்றாங்களா. அண்ணா எனக்கு ஏதோ ஒன்று அங்கே போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போ எல்லாம் வந்துட்டு சுகா கிட்ட முடிவு கேட்கலான்னு சொல்லிட்டு சுகாவோட ரூமுக்கு வந்து முன்னாடி நிற்கிறாங்களா. மற்றவங்கலாம் போயிடுறாங்க. இவங்க மட்டும் நம்ம மெம்பர்ஸ் மட்டும் அங்கே சுகாவோட ரூமை தட்டிகிட்டு இருக்காங்களா. சுகா வந்துட்டு என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாங்க அப்படின்றாங்க. தென் 4 ஏஞ்சல்ஸும் 4 டீமன்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்களா. இப்போது ஆரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணா இப்போ நான் இந்த ஜின்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவங்களோட வேர்ல்டில் ஏஞ்சல் கிங்குன்னு ஒருத்தர் இருக்கும்ல இல்லையா அண்ணா. இப்போது ஜின்னு தானே நாங்கள் ஏஞ்சல், ஸோ அவர் தானே அங்கே கிங்கு. அவங்க இல்லைன்னா எப்படின்னா இருக்கும்.
அடுத்து அவங்களுக்கான இதுவுமே வரணும்ல அப்படின்றாங்களா. இப்போது நீ என்ன சொல்ல வர அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லு. அண்ணா நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா ஏஞ்சல் வேர்ல்டும் டீமன் வேர்ல்டும் ஒன்றாயிரும்ல அண்ணா அப்படின்றாங்களா. அதுக்கு தானே உங்கள் 2 பேர்த்தையும் நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். அது அப்படின்றாங்களா. இப்போ நீ என்ன தான் முடிவு பண்ணியிருக்க அதை சொல்லு. நம்ம ஜெமினாவை மட்டும் அங்கே அமுச்சு விட்டுறலாமே. என்னது, இவனை கண்டிப்பாக முடியவே முடியாது. நான் இங்கே அடிமையாக இவனை வச்சுருக்கிறதுக்கு ரீசனே நீங்கள் மட்டும்தான். நான் நினச்சதுனா இவனை அப்போவே கொன்று போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜிமினாவை முறைச்சிட்டே பார்க்குறாரா. ஜிமினுக்கு அப்படியே பயம் வந்துட்டு பின்னாடியே போகிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ணா இதான் உன்னோட ஃபைனல் முடிவா, அங்கே நீ விட போகிறது இல்லையா அப்படின்றாங்க. நீ அந்த பெண்ணை என்கிட்ட கூடா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்குறாரு. ஆரம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு இருக்காங்க. என்கிட்ட நீ மறைக்கிறல்ல, என்னவே நீ இப்படி பண்ணுறல அப்படின்னு சுகா பண்ணுறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிரு அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இப்போது நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்டனை தூக்கி ஜிம்மின் கிட்ட போடலான்னு நினைக்கும்போது அப்படியே சுகா கேட்ச் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா அண்ணன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆரம் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லவும், ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரம் இனிமேல் நீ என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றாங்க. ஆரம் சாரி கேட்குறாரு. அண்ணா என்ன மன்னிச்சிடண்ணா அப்படின்ட்டு. நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் இந்த பதவியில் இருக்கும்போது நீ எனக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப நம்பினேன்டா. இவளை எடுத்துக்கோ தங்கச்சி, அவளை விட ஜேகேயை விட ஒன்று அவ்வளோ நம்பினேன். ஆனால் நீ ஒரு பர்சனுக்காக, ஒரு ஏஞ்சலுக்காக என்ன அப்படி பண்ணிட்டல, என்ன ஏமாத்திட்டல. இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்றாங்க. அண்ணா ப்ளீஸ் நான் மன்னிச்சிடண்ணா அப்படின்றாங்களா. ஆரம் இப்படி கெஞ்சுறதை பார்த்து மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜேகேவும் கோவப்படுறாரு. அண்ணா நீ பண்ணது ரொம்பவே தப்புண்ணா. இங்கே பாரு, சுகா அண்ணாக்கு எப்படி உன்னை நம்பினாரு, நாங்களாம் உன்னை எப்படி நம்பினோம். ஆனால் நீ என்ன ஒரு ஒரு ஏஞ்சலுக்காக போய் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகேக்குமே இப்படி பிடிக்காம ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போது நீங்கள் கேட்குறீங்க, ஆரம்பண்ணா சொன்னதும் உண்மைதானே, அவங்களுக்குமே ஏஞ்சலுக்குமே ஒரு கிங் வேணும் இல்லையா, ஸோ நீங்கள் அவங்கள அனுப்பி வைக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ அதை பற்றி பேசுகிறதுக்கான வயசு உனக்கு இன்னும் வரல, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சுகா மிரட்டுறாரா. ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இதை பார்த்துட்டு ஜெஹோப்புமே உங்கள் பின்னாடி வராரு. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன அண்ணா கிட்ட அப்படின்னு. இல்லை நீ தப்பாலாம் சொல்ல, நீ எங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தேன். பட் சுகா அப்படி கிடையாது, அவர் கிங் இல்லை. ஸோ அவரோட இடத்துலேருந்து இந்த வேர்ல்டுக்காக அவர் யோசிச்சுட்ருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இப்படி அவங்கவுங்க சண்டை போடுறத விட்டுட்டு அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குன்னு பொறுமையாக கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்களா. பட் என் அண்ணா இதுக்கு மேலே கேட்குற மாதிரி தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் அண்ணா ஆரம் சொல்கிறதா அவ்வளோ அழகாக கேட்பான். ஆரம் என்ன சொன்னாலுமே அதை கேட்பான். பட் ஆரம் இப்படி பண்ணிட்டான். ஆனால் அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆரம் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரா. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அப்போ நானுமே ஒருத்தரை லவ் பண்ணான், அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேனா என்ன, என் அம்மா அப்பாவை கூட எதிர்த்து நிற்பேனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மேபி அப்படின்றாரா. ஆமாம் நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. அப்போயே உங்களுக்கு ஷை ஆகுது. இதை பார்த்துட்டு ஜேஹோப், ஓ அப்போ நீ யாரையோ லவ் பண்ணுற அதானா அப்படின்றாரு. தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேட்குறாரு. அது ஏன் உங்களுக்கு தெரியாதா, இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்போது கரெக்டாக எல்லாமே தூங்கிறதுக்காக போயிடுறாங்களா. தென் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஆரமும் ஜின்னும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னை என் அண்ணன் ரொம்ப ரொம்ப நம்பினா, ஆனால் நான் அவனை ஏமாற்றிட்டேன்ல அப்படின்றாங்களா. நீ ஏமாத்தல ஆரம், நீ உண்மையாலுமே உன்னோட பதவிக்கு இருக்க, நீ கரெக்டான தகுதியான ஆள் தான். ரீசன் என்னென்னா, நீ ஒருத்தர் சைடு மட்டும் இல்லாமல் எல்லா சைடுமே இருந்து யோசிச்சு பார்க்குற, அது உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அதான் ஆரம் அப்படின்றாங்களா. ஆனால் இப்போ என் அண்ணாக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, உன் அண்ணனுக்கு ஒன்று பிடிக்காமலாம் இல்லை. என்ன நீ உன் அண்ணனுக்கு எகென்ஸ்டாக மாறுவோம், லைட்டாக அவர் ஒரு மாதிரி மாறிட்டார். நான் ஒன்று சொல்லவா, உன் அண்ணனால் உன்னை எப்பொழுதுமே ஹர்ட் பண்ண மாட்டார். அவர் லைட்டாக ஹர்ட் ஆகிட்டார், அவ்வளோதான். நீ யோசிச்சு பாரு, உன் அண்ணா இடத்துல இருந்து உன் அண்ணா இப்படி இருக்கும்போது நீ இப்படி இருக்கும்போது உன் அண்ணா இப்படி பண்ணார்னா நீ என்ன நினப்ப. நான் அவ்வளோதான், ரொம்ப மனசு உடஞ்சிருப்பான் அப்படின்றாரா. ஸோ அதே தான் அவர் கொஞ்சம் டைம் கூட அவர் சரியாகிடுவார். எப்படியோ அவர் நீ இல்லாமல் இருக்க மாட்டார் இல்லையா அப்படின்றாங்க. உண்மைதான், என் அண்ணன் எங்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்றாங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீ எப்படி ஹர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிற, கண்டிப்பாக அவர் வருவார். அது மட்டும் இல்லாமல் நீயுமே அவர்கிட்ட பேசு அண்ணா அப்படின்ற மாதிரி. ஆனால் அடிக்கடி அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாதான் அவர் கோவப்பட்டுருவார்ல அப்படின்றாங்க.
அது என்னவோ உண்மைதான். ஜின், நீ என்ன ரொம்பவே நல்லா நீ என்னை விட பயங்கரமாக எனக்கு சொல்யூஷன் கொடுக்குற அப்படின்றாங்களா. அது தானா வருது அப்படின்றாங்க. அட் சேம் டைமில் இங்கே நம்ம தூங்கிட்டு இருக்காரா. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாரு. ஐயையோ, ஏஞ்சலே பிடிக்கலன்னு வர சொல்லிவிட்டாமே, நம்ம ஆள் கோவத்தில் இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி டேவோட ரூமுக்குள்ள நம்ம ஜேகே பார்க்குறாரா. நம்ம டே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே உள்ளே போகிறாங்க. போயிட்டு டே டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டே நல்லா தூங்கிட்டாரா. அப்போ மேலே கையை வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு பிடிச்சி ஜேகே விழுத்துடுறாங்க. அப்படியே அவர் இழுத்த ஃபோர்ஸ்க்கு அவருமே பெட்டில் விழுந்துடுறாரா. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேனா, என்ன சொன்னேன் ஏஞ்சலே உனக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என் அண்ணன் அப்படின்றாங்களா. உன் அண்ணன் என்ன, உன் அண்ணன் என்ன 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 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அட போதும், நான் ஒன்றும் வேணும்னே அப்படி சொல்ல, ஆரம் அப்படி பண்ணிட்டான்ற ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். அப்போ ஆரமண்ணா தானே அப்படி பண்ணார், நீ இதுக்கு ஏஞ்சலை சொல்கிற, அப்போ நானும் தானே ஏஞ்சல், நீ என்னையெல்லாம் சேர்த்து சொன்ன அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இதை கேட்டுட்டு ஐயோ என் டார்லிங் கோவம் வருதே, இங்கே பாரு, நான் ஒன்றும் வேணும்னே அப்படி இல்லை, நீ வேணும்னே தான் பண்ண. சரிடா, நான் வேணும்னே தான் பண்ணேன் வச்சுக்கோயேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. ஓ, அப்போ எங்கள் ஏஞ்சல் வேர்ல்டை உனக்கு சுத்தமாக பிடிக்காது அதானே. நான் ஏஞ்சல் வேர்ல்டு எனக்கு பிடிக்காதான், பட் ஒன்றை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ என் அண்ணனுங்களையும் பிடிக்காது உனக்கு அதானே. இல்லை உன் ஃபேமிலி எனக்கு பிடிக்கும், அது எப்படி ஏஞ்சல் வேர்ல்டே ஆகாதான், ஆனால் ஏஞ்சல் ஃபேமிலி மட்டும் பிடிக்குமா. அடே டார்லிங், எனக்கு உன் ஃபேமிலியை பிடிச்சதுக்கு ரீசனே நீ தானா அப்படின்றாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஏன், நான் உன்னை லவ் பண்ணுறது உனக்கு தெரியாதா என்ன. இல்லையே, எனக்கு தெரியாது, நீ எப்போ என்ன லவ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ, உனக்கு பிடிக்காம தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேனா. சரி, அதை விடு, உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்றாங்களா. இல்லையே, எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, என்ன பிடிக்காம தான் இப்படி இருக்கியா. அட டார்லிங், எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தானே நீ சொன்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அதுவா, என்னை ஒருத்தன் வெறுப்பேற்றிட்டான், அவன் வந்தோடனே அவனை தூக்கி போட்டு மிதிக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவன் பண்ணுற வேலைக்கு எனக்கு அவன் மேலே கோவமே வர மாட்டேங்குது. எப்போ பாரு டீமனாக இருந்தாலும் குழந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான். இப்படி ஒரு அழகான டீமனை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்றாங்களா. ஆனால் அழகாக இருக்கேல்ல, அப்புறம் ஏன் உன் அண்ணாக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எந்த அண்ணா சொல்கிற. அதுதான் இதோ அந்த ஜெயஹூப் இருக்காங்களே, எப்போ பாரு என்னை ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற, ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறானா, லவ்வாவா அப்படின்றாங்களா. இல்லை என்னை வெறுக்கிற மாதிரியே இல்லை பார்க்குறாங்க. நான் சொல்லவா, நீ எப்போ பாரு உன் தங்கச்சி கூடயே இருக்க, அப்போ என் அண்ணன் எப்படி தான் உன் தங்கச்சி கூட பேசுவான் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாரு. என்ன சொல்கிற, அவர் ஏன் தங்கச்சி கூட பேசணும். ஆமாண்டா, என் அண்ணன் இருக்கானே, அவனுக்கு உன் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும், உன் தங்கச்சிக்குமே என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ பாரு உன் தங்கச்சி கூட நீ தானே இருக்க, என்னையும் பக்கத்தில் வர விட மாட்டேங்கிற, இதோ என் அண்ணனையும் தங்கச்சி பக்கத்தில் போய் விட மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிடா எங்கள் அண்ணனுக்கு ஒன்று பிடிக்கும். அதனால தான் உன்னை முறைச்சி பார்த்துட்டே இருப்பான். இத்தனைக்கும் அவன் பார்க்கறது ஒன்று கிடையாது, உன் பக்கத்தில் இருக்கு உன் தங்கச்சியா அப்படின்றாரு. என்னது, எவ்வளோ திமிர் இருந்தா எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் என் தங்கச்சியை லவ் பண்ணுவான் அப்படின்றாங்களா. ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத, நீ கூட தானே என்ன லவ் பண்ணுற, அது நான் பையன், அவள் பொண்ணு இல்லையா. ஏன், பொண்ணுன்னா லவ் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, அப்படி சொல்ல வரல, நீ ஒழுங்கா என்ன லவ் பண்ணுற வேலையை பாரு, ஒழுங்கு மதியாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உன்னால தான் நான் என்னோட ஏஞ்சல் வேர்ல்டுக்கு போகாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்ல வர. ஆமாம், என் அண்ணன் ஜின்னு கேட்டானே ஏஞ்சல் வேர்ல்டுக்கு யாராவது போகிறீங்களான்னு, நான் எதனால் போக மாட்டேன்னு சொன்னேன், உன் கூட இருக்கணும்னு. வேணும்னா நீயும் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு வரியா, நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ, உங்கள் ஏஞ்சல் வேர்ல்டை நான்வெஜ்ஜே கிடைக்காதே, ஸோ சத்தியமாக என்னால் அங்கே இருக்க முடியாது அப்படின்றாரு. ஸோ அப்போ இங்கே நான் மட்டும் எப்படி இருக்கேன்னா, எனக்கு என்ன அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் தானே கொடுத்துட்ருக்கீங்க, அப்போ நாங்கள் எப்படி வாழ்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வேணா ஒன்று பண்ணுவோமா, உங்களோட மேஜிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கார்டனிங் வைக்கலாம், அதில் உனக்கு உன்னோட பிரதர்ஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கலாம், ஸோ உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்றாங்களா. ஆனால் அப்படின்ட்டு முடிக்கிறாங்களா. நீ என்ன தான் பண்ணுறது சொல்ல, எங்கள் அண்ணனுக்கு அங்கே போகணும், ரீசன் என்னென்னா அங்கே ஒருத்தராச்சும் கிங் இருக்கணும், உங்கள் இதில் கிங் இருக்காங்க இல்லையா, ஸோ எங்கள் வேர்ல்டுக்கு வேணாமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் அண்ணன் சுகா எடுத்தா அது முடிவு எடுத்தது தான்,
டக்குன்னு நம்ம ஜேகே யோசிக்கிறாரு, எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்னோட மைண்டவே குழப்பி விட பார்ப்ப. நான் எப்பொழுது என் அண்ணன் பக்கத்தில் தான்ப்பா இந்த விஷயத்தில் அப்படின்றாங்க. இரு வரேன். அப்போ எதுக்குடா என்ன பார்க்க வந்த? அது நீ கோவமா இருக்க இல்லையா, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். ஓ, நான் கோவமா இல்லைனா என்னை பார்க்க வந்திருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறாரா. ஜேகே முழிக்கிறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுவா, இதோ இப்போ நீ என்னை கோவப்படுத்தினியடா, அதுக்காக தான் இது. இன்னொரு டைம் நீ என் கூட இல்லாமல் என் அண்ணனையும் உன் தங்கச்சி பக்கத்தில் விடாமல் உன் தங்கச்சி கூட சுற்றிட்டு வச்சுக்கவேன், உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. என்னப்பா ஏஞ்சல்லாம் என்ன மிரட்டுது அப்படின்றாங்களா. டேய், நான் ஏஞ்சல் தான், ஆனால் டீமனோட ஏஞ்சல் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற? ஒரு டீமனை மேரேஜ் பண்ணிக்கணும்னா அந்த ஏஞ்சல் அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் உன்னை விட ஸ்ட்ராங்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றாங்க. என்னை விட ஸ்ட்ராங்கா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விங்ஸை வரிச்சு அப்படியே விண்டோ வழியாக ஜேகேவை தூக்கிட்டு போயிடுறாரு நம்ம ஜேகே முழிக்கிறாரு, விடுடா யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ஓ, அவ்வளோ பயமா? நீ தான் டீமன்னு சொன்னியாச்சே, என்ன பயம் இப்படி பயந்துட்டுருக்க? அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் என் அண்ணனுக்கே இங்கே ஓகே எடுக்கு, இதற்குள்ளே நான் பண்ணிட்டேன்னா சுகா என்ன அவ்வளோதான் கொன்னே போட்டுருவோம் அப்படின்றாங்க. ஓ, அண்ணனுக்கு பயந்தவளாம் எதுக்குப்பா என்ன லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜேகே சொல்கிறாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், அது உண்மை தான், ஆனால் இப்போதைக்கு அண்ணாக்கு மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தெரியட்டும் அப்படின்றாங்களா. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு திரும்ப ஜேகே கீழே கூட்டிகிட்டு வந்து அப்படியே அவர் படுத்துக்கிறாரு. ஜேகே சாரி கேட்க வராங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அண்ணாங்க முடியட்டும் அப்படின்ற மாதிரி ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீக்கு ரொம்ப கோவம் வருது, என்னடா அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. அட் சேம் டைம் இந்த இடத்துல நம்ம ஜிம்மின் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்களா, இந்த சுகா ஏன் அப்படி பண்ணுறான், எங்களோட ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே விடவே மாட்டேங்கிறான், சுகா நல்லவன் தானே, ஏன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்களா. அப்படியே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சுகா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரா. இந்த டைம் ஜிமின் பார்த்து பயப்படுறாரு. நீங்கள் என்ன பண்ணுற இந்த டைமில், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு சுகா, நான் ஒன்றும் உன்னோட இடத்துன்னு வரல, என்னோட இடம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்பெல்லில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. அப்போ கரெக்டாக ஜிமின் கையை பிடிக்கிறாங்க. ஒழுங்கா என் கையை விடு அப்படின்றாங்க. ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை மட்டுமாவது விடா அப்படின்றாங்க. நான் எப்படி உன்னை விடுவேன்னு நீ நினச்சிட்ருக்க, இங்கேருந்து உங்கள் யாராலையுமே போக முடியாது அப்படின்றாரு. ப்ளீஸ் விட அப்படின்றாங்க. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. நான் தான் சொன்னேனே, நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான அடுத்த ஸ்பெல்லை உருவாக்கிட்டுருக்கேன். அது மாதிரி தான் இதோ அங்கேருந்து என் ரூமுக்கு வரலான்னு பார்த்தேன். இந்த ஸ்பெல்லை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது போல், ஸ்ட்ராங் ஆக்கணும், அதான் உன் இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருச்சு அப்படின்றாங்களா. நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன் இங்கே வந்தால் என்ன வரக்கூடாதா, வரக்கூடாத இடம் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் வந்தது உன் இடம் இல்லையா, ஸோ எனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரி, நீ ஏன் என்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்க, நான் அப்படி என்ன தான் பண்ணேன், இருடா இரு, உன்னோட வேர்ல்டுக்கு நான் வந்தப்ப நீ கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சுகா கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. நான் ஒத்துக்கிறேன், நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் தான், ஆனால் நான் உன்கிட்ட கோவமா ஆட்டிடியூடாக அந்த மாதிரிலாம் காமிக்கலைல்ல, ஆனால் நீ எனக்கு என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே அமைதியாகிடுறாங்க. என்ன பண்ண சொல்லு, நான் உன்னை அப்படி என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. நம்ம ஆரம் சொல்லியிருப்பார் இல்லையா, அண்ணனுக்கு அதை சொன்னால் தாங்கிக்க மாட்டார், அவரோட சுயநிலைவிலே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுகா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜிம்மின் கையை பிடிக்கிறாங்க. நம்ம சுகாக்கு இந்த இடத்துல இன்னொரு பவருமே இருக்கும். அதுதான் அவரோட மெயின். என்னன்னா, சுகா யாரை டச் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ளே இருக்க சோகமான விஷயம் அப்படியே தெரிய வரும். அதை தான் நம்ம ஆரம்க்கு ஒரு பவர் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஆரம் ஒருத்தரை தொடும்போது அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஹாப்பினஸ் தெரிய வரும். ஸோ இதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள பவர்ஸ். ஜேகேக்கும் ஒயனுக்குமே இனிமே தான் வரும். ஸோ அப்போ நம்ம சுகா டச் பண்ணி பார்க்குறாங்களா, இந்த இடத்துல நம்ம ஜிம்மின் சுகா கிட்ட அடி வாங்கியிருப்பார்ல, அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. சுகா பிடிச்சி நகத்துலலாம் கீறி விட்டுருப்பார்ல, சாகிற நிலைமைக்கு போயிருப்பாங்கள்ல, அது அப்படியே சுகாவோட மைண்டுக்கு வருதா, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் இதை பார்க்குறாங்க. ஏன் என்னை டச் பண்ணிவிட்டு இப்படி அழுற, என்னை டச் பண்ணுறது கூட உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாங்க. நம்ம சுகா அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னாச்சு, ஏன் அழுவுற, நான் ஒன்று வேணும்னே எதுவுமே சொல்ல கிடையாது, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன், ஆனால் ஏன் அப்படி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு சுகா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அப்படியே நம்ம வேகமாக வராரா, ஜிமின் பயப்படுறாரு, என் பக்கத்தில் வராத வராத அப்படின்னு சொல்லிட்டு. சுகா இன்னுமே கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. நான் இவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பக்கத்தில் வராரா, நம்ம ஜிமின் போகிறாரு, விழுந்துடுறாரு தடுக்கி. கையை கொடுத்து எழுப்பலான்னு போகிறாரு. பட் அந்த இடத்துல ஜிமின் வந்துட்டு, என்னை விடு, என்னை தொடாத, என்னை தொடாத, நீ என்னை தொட்டா கூட உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால தானே அழுவுற, இது வரைக்கும் நீ அழுத நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை வேணும்னு ஹர்ட் பண்ண கிடையாது, நீ இது உன்னோட ரூம், நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. சுகா வந்து பக்கத்தில் வந்து அமைதியாயிரு, எதுவும் பேசாத அப்படின்றாங்க. நம்ம ஜிமின் அப்படியே முழிக்கிறாரு. என்னாச்சு, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ நம்ம சுகா ஜிமினாவை தூக்கி விட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஜிமின்க்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரா சுகா. ஜிமின் முழிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அழுகுறான்னு கேட்குறாங்க. ஆர்மிஸ், இதோட டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் வார் ஆஃப் லவ் பார்ட் 9 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் யூன்மின் சேர்ந்துருவாங்களா, சுகா அக்செப்ட் பண்ணிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வர பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்மிஸ், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.